2025 2026 தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் உள்ள நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதி. இந்த வரலாற்று பகுதியில் சங்க காலம் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள் காலம். அந்த பாண்டியர்களை பற்றி என்னென்ன விவரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது டெட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. அப்போ நம்ம சீக்கிரம் டெய்லி படிக்கிறது தான் நல்லது. இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்து படிங்க. ஓரளவு இது கை கொடுக்கும் பாஸ் ஆகிறதுக்கு. மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்லாம் வந்துடும். அதனால் டெய்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? ஒரு 5-6 நாளாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லைன்னு. இப்போ இனிமேல் டெய்லி ரெகுலராக வீடியோ வந்துடும். கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது சக்ஸஸ் ஆகிடலாம் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா. முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் புகழ்பெற்ற பாண்டியன் போர் வீரராக போற்றப்படுவது யார்? அதாவது மிகவும் புகழ்பெற்ற பாண்டியன் யார்? அதாவது போர் வீரராக போற்றப்படும் பாண்டியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன், உதயஞ்சேரலாதன், அதிவீரராம பாண்டியன், அனைவரும். இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் தான் புகழ்பெற்ற பாண்டியனாகவும் போர் வீரனாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? அடுத்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர்கள் கொண்ட கூட்டுப்படையை யார் தோற்கடித்தார்? சேரர் சோழர்களையும் அதுக்கப்புறம் வேளிர்களையும் 5 கூட்டுப்படை கொண்டவர்களையும் தோற்கடித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதிவீரராம பாண்டியன், பாண்டியன் நெடுஞ்செழியன், உதயன் சேரலாந்தன், அனைவரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். இங்கே சேரர் சோழர் மற்றும் 5 வேளிர்கள் கொண்ட கூட்டுப்படையை தோற்கடித்தவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன்கிறவர் தான் சேரர் சோழர் மற்றும் 5 வேளிர்கள் கொண்ட கூட்டுப்படையை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 2வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட்டுப்படையை எந்த இடத்தில் தோற்கடித்தார்? எந்த இடத்தில் தோற்கடித்தார்? தலையாலங்கானம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இடத்துல கூட்டுப்படையை எந்த இடத்துல தோற்கடித்தார் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லி கேட்டிருக்காங்க. தலையாலங்கானம். ஆப்ஷன் ஏ தலையாலங்கானம் பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ 3வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலையாலங்கானம். அந்த இடத்துல வச்சு தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன செய்கிறாரு? கூட்டுப்படையை தோற்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? கூட்டுப்படையை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொற்கையின் தலைவர் என்று போற்றப்படுபவர் யார்? அதாவது கொற்கையோட தலைவர் அப்படின்னு யார் போற்றப்படுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிவீரராம பாண்டியன், சுந்தர பாண்டியன்,